இது என்னது? காஃப். அண்ட் இது என்னது? வாவ். இப்போ இந்த ரெண்டு எழுத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா யுனைட் பண்ண போகிறேன். எப்பவுமே வாவுன்ட்டு வாவு எங்கெல்லாம் நீங்கள் வாவு பார்க்குறீங்களோ உங்கள் மனசில் வரக்கூடிய அதிகாரம் என்னன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரம் உங்கள் மனசில் என்ன செய்யணும்? அடிக்கணும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், என் தழுமொழினால். அந்த தழும்பு எங்கேருந்து எப்படி வந்துச்சு? ஆணினால் வாவுனால் ஏற்படுத்தப்பட்ட தழும்பு. அப்போ இந்த வாவுன்ட்டு நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் உங்கள் மனசில் என்ன வரணும்? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை என்ன செய்யணும்? உங்கள் மனசில் ரிங் அவுட் பண்ணணும். இப்போ இந்த காஃப் அண்ட் வாவ் இந்த ரெண்டையும் நான் என்ன செய்ய போகிறேன்? இணைக்க போகிறேன். ரெண்டு என்ன செய்ய போகிறேன்? இப்போ இணைக்க போகிறேன். இந்த காஃப் இங்கே எழுதியிருக்கிறேன், காஃப் எழுதியிருக்கிறேன். இந்த வாவை நான் இது மேலே என்ன செய்கிறேன்? இணைக்கிறேன். இது ஒரு அல்ஃபபெட். இந்த அல்ஃபபெட் பேர் என்னது அப்படின்னா லாமெட். அல்ஃபபெட் பேர் என்னது? லாமெட். இதனுடைய உச்சரிப்பு வந்து எல் அப்படிங்கிற உச்சரிப்பு என்ன செய்யும்? வரும். உச்சரிப்பு என்னது? எல். இதனுடைய மீனிங் வந்து மேய்ப்பனுடைய கோல். மேய்ப்பனுடைய கோல். ஸ்டாஃப் ஆஃப் ஷெப்பர்ட். மேய்ப்பனுடைய கோல் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த லாமெட் நல்லா பாருங்க, இது நம்மளுக்கு என்ன சொல்ல வருது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்படி என் உள்ளங்கையினால் வாவை உயர்த்தி பிடிச்சிருக்கிறேனோ அதேமாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க? உயர்த்தி பிடிங்க. யாரை? கர்த்தர் சொன்னார்ல, மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரும் என்ன செய்வார்? தம் பக்கமாக இழுத்துக்குவார். நம்ம உயர்த்தினதானே அவர் இழுப்பார் எல்லாரையும். நம்ம ஒரு புதுசாக ஒரு கிராமத்துக்கு போகிறோம், ஊழியத்துக்குன்னு போகிறோம். போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருவீங்க. யாராவது இழுக்கப்படுவாங்களா? இழுக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் அவரை உயர்த்த என்ன ஆகுன்னா ஜனங்கள் பார்ப்பாங்க, இந்த ஐயா வந்து சொல்கிறதுலாம் உண்மையாக இருக்குது, அவங்க ஜெபம் பண்ண காரியம் நடக்குது, நம்ம அவரை உயர்த்த ஜனங்கள் என்ன செய்யப்படுவாங்க? அவர் பக்கமாக இழுக்கப்படுறாங்க. ஸோ இந்த லாமெட் வாட் இட் டெல்ஸ் அஸ், நான் எப்படி ஆணியை நான் உயர்த்தி பிடிச்சிருக்கிறேனோ அதேமாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க? ஆணியை உயர்த்துங்க. வாவை என்ன செய்யுங்க? உயர்த்தி பிடிங்க. இதுக்கு பேர் என்னது? லாமெட். இந்த லாமெட் வந்து ஹீப்ரூ அல்ஃபபெட்ஸ் 22 அல்ஃபபெட்ஸில் எல்லாத்த விட உயர்ந்த அல்ஃபபெட் வந்து இந்த லாமெட். எல்லாத்த விட டாலஸ்ட் அல்ஃபபெட் வந்து லாமெட் தான். மிச்சம் எல்லாமே எல்லாத்தோட ஸ்மாலஸ்ட் அல்ஃபபெட் இது எல்லாத்த விட சின்னது யோத் யாத் அப்படின்னு சொல்லலாம். யோதுங்கிறது எல்லாத்த விட ஒரு சிறிய அல்ஃபபெட். எல்லாத்தோட உயர்ந்த அல்ஃபபெட் எது? லாமெட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து